வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக எங்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கை சொல்லி நான் உங்களுக்கு இந்த தீர்ப்பை விளக்கம் கொடுக்குறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் போலி ஆவணத்தை தயார் செஞ்சுருந்தாங்க. அந்த ஆவணத்தை போலி ஆவணம் என்று கூறி எங்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் போலி ஆவணம் தயார் செய்ததால் பொதுமக்கள் மத்தியில் எங்களுக்கு அவமானமும் அவதூறும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு. அதனால் எனக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு இரண்டாவதாக தனியாக ஒரு இழப்பீடு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் கண்டபடியே என்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் நான் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய வழக்கினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். வாதி கீழமை நீதிமன்றத்தில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறார். அந்த சூட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கு சொத்து எக்ஸ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட இருந்து நான் கிரையம் வாங்கிட்டேன். கிரையத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறை பதிவேடுகளும் என் பெயருக்கு மாற்றப்பட்டு விட்டது. கிரைய காலம் முதல் வழக்கு சொத்தை என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் அனுபவிச்சுட்டு வர்றேன். இந்த பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே என்னுடைய அனுபவத்திற்கு இடையூறு செய்கிறார்கள். அதனால் வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். அப்போ வாதி பிரதிவாதிகள் மீது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறார். அந்த சூட்டில் நான் அப்பியர் ஆகி என்ன சொல்கிறேன், வாதியினுடைய வழக்கு போய் வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் வழக்கு சொத்தின் அனுபவம் வாதியின் வசம் கிடையாது. இந்த வழக்கு சொத்து கட்டுக்குத்தகையின் அடிப்படையில் எங்களுடைய பொசஷனில் இருக்குது. நாங்கள் சொந்த உடல் உழைப்பை செலுத்தி விவசாயம் செஞ்சு அனுபவிச்சுட்டு வர்றோம். இந்த வழக்கு சொத்தோடு இணைந்த வேறு சொத்துக்களை பொறுத்து இந்த வாதி ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எங்களுக்கு எதிராக முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கில் இந்த வழக்கை சேர்க்கலை. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் வாதி போலீஸ் பாதுகாப்பு கோரி அந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை சுவாதீனம் எடுக்க வந்தார். அப்படி சுவாதீனம் எடுக்க வரும்போது இந்த வழக்கு சொத்தையும் எங்ககிட்ட இருந்து பிடுங்க பார்த்தாரு. நாங்கள் என்ன சொன்னோம்னா, அந்த வழக்கில் இந்த சொத்து கிடையாது, அதனால் சுவாதீனத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம்னு சொன்னோம். அது தொடர்பாக எங்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதுனால போலீஸ் சிஆர்பிசி 145க்கு கீழே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதனால் வழக்கு தாக்கல் செய்யும் தேதியில் வழக்கு சொத்தின் அனுபவம் வாதி வசம் கிடையாது, எங்கள் வசம்தான் இருக்குது. அதன் பிறகு ஏற்பட்ட பஞ்சாயத்தில் இந்த வாதி இந்த வழக்கு சொத்தை எங்களிடமே கட்டுக்குத்தகை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு ஒரு கட்டுக்குத்தகை ஆதாரத்தை சாட்சிகள் முன்னிலையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்தில் அவர் இல்லாததுனால நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இந்த வழக்கில் பிரதிவாதி ஸ்டேட்மெண்ட்டு போடும்போதே இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தையும் உள்ளே போட்டுட்டார். இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தை போட்ட உடனே இந்த வாதி இந்த பிரதிவாதிகள் போலியாக கட்டுக்குத்தகை யாதாஸ்தை தயார் செஞ்சுருக்கிறாங்க. அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்தே கிடையாது, அது ஒரு மோசடி ஆவணம், போலி ஆவணம், வழக்கிற்காக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த போலி ஆவணம் தயாரித்ததற்காக இந்த பிரதிவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சிஆர்பிசி 340க்கு கீழே ஒரு ஐஏ போடுறாங்க அந்த வழக்கில். அந்த ஐஏவுக்கு இந்த பிரதிவாதிகள் ஒரு எதிர்வுரை தாக்கல் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வாதி அந்த 340 பெட்டிஷனை தானாகவே வாபஸ் பெற்றுக்கொள்கிறார்.
அதன் பிறகு இந்த பிரதிவாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட அந்த வாதியின் கையெழுத்தையும், இந்த வாதி ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குரையில் கண்ட கையெழுத்துக்கள், இன்னொரு இன்ஜெக்ஷன் அப்ளவிட்டில் கண்ட கையெழுத்துக்கள், இன்னொரு ஐஏயில் போட்டுள்ள கவுண்டரில் கண்ட கையெழுத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணவுடனே கையெழுத்து நிபுணர் வந்து தன்னுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாதியினுடைய கையெழுத்துகளில் இயற்கையாகவே மாறுபாடுகள் உள்ளது. அதே போல் சர்ச்சைக்குரிய அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட கையெழுத்துகள்லையும் வேரியேஷன்ஸ் இருக்குது, மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரதிவாதிகள் தரப்பில் அந்த கையெழுத்து நிபுணரை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அன்றைய தினம் இந்த வாதியினுடைய வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து விசாரணை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, கையெழுத்து நிபுணரை சீஃப் எடுக்காமல் இந்த பிரதிவாதிகள் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து எங்களால் கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு என்ன செய்கிறாரு, அந்த கையெழுத்து நிபுணரின் அறிக்கையை வந்து நீக்கிறவு செய்யணும் அப்படின்னு கேட்டு சிபிசி 151 ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு இந்த பிரதிவாதிகள் கவுண்டர் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த கையெழுத்து நிபுணரின் சாட்சியத்தை நீக்கிறவு செய்யக்கூடிய மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து மேல்முறையீடு போகலை. இறுதியாக வழக்கில் முழு விசாரணை நடக்குது. வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க. அந்த தீர்ப்பில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தை இந்த வழக்கிற்காக தயார் செய்யப்பட்டிருப்பதாக கருததான் வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுறாங்க. அந்த கீழமை நீதிமன்றம் வாதியினுடைய வழக்கை அனுமதித்து தீர்ப்பளித்திருப்பதை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து மேல்முறையீடு தாக்கல் செஞ்சு அது நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாதி மாவட்ட நீதிமன்றத்தில் ரூபாய் 12 லட்சம் இழப்பீடு வேணும்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி தாக்கல் செஞ்ச வழக்கில் கதையெல்லாம் சொல்லிடுறாரு. எல்லா கதையும் அதே அந்த பிளைண்ட்டை அப்படியே போட்டுறாங்க. போட்டு இவங்க போலி ஆவணம் தயார் செய்திருப்பதை விசாரணை நீதிமன்றம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி போலி ஆவணம் தயார் செய்திருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் எங்களுக்கு அவதூறும் கடுமையான அவமானமும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எனக்கு 12 லட்ச ரூபா பிரதிவாதிகள் இழப்பீடு தர வேண்டும் அப்படின்னு வழக்கு போடுறாங்க. யார் மேலெல்லாம் போடுறாங்கன்னா, அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் பார்ட்டியாக உள்ள பிரதிவாதிகள் மற்றும் அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் சாட்சியாக கையொப்பமிட்டிருக்கிறவர்கள் ஒரு 8 பேர் மேலே வழக்கு போடுறாங்க. இப்போ இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு நான் தான் அப்பீல் ஆகியிருக்கிறேன். இப்போ நாம் ஸ்டேட்மெண்ட்டு போடணும். இப்போ வாதி என்ன செஞ்சுருக்கிறாரு, போலி ஆவணம் தயாரிச்சிருக்கிறாங்க, கையெழுத்து நிபுணரும் கையெழுத்துக்களில் மாறுபாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றமும் இந்த ஆவணம் வழக்கிற்காக தயார் செய்யப்பட்டதாக தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போலி ஆவணம்னு சொல்லி உறுதியாகிவிட்டது. அதனால் எனக்கு இழப்பீடு வேணும். இவங்க போலி ஆவணம் தயாரிச்சிருக்கிறதுனால எனக்கு பொதுமக்கள் மத்தியில் அவமானம் ஏற்பட்டிருக்கு, அவமதிப்பு ஏற்பட்டிருக்கு, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஸ்டேட்மெண்ட் தயார் செய்யும் பொழுது நான் அதற்கு முன்பாகவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸு தேடினேன். அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னுடைய வழக்கிற்கு அப்படியே பொருந்துவது போல் கிடைக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன இப்போ வாதி வந்து இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செஞ்சிட்டார். எப்படி தாக்கல் பண்ணியிருக்காரு, போலி ஆவணம் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லி பழைய நடந்து முடிந்த வழக்கில் கண்ட அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் கூடுதலாக இழப்பீடு கோரி வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த வாதியினுடைய வழக்கை நாம் எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாம், என்னென்ன கிரவுண்ட் எடுக்கலாம்,
அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பை பயன்படுத்தி நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தயார் பண்ணியிருக்கிறேன். முதல்ல பாருங்கள், வாதி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிட்டார். அந்த வழக்கில் பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட போதே கட்டுக்குத்தகை யாதாஸ்தியும் உள்ளே போட்டாங்க. கட்டுக்குத்தகை யாதாஸ்தை யார் எழுதி கொடுத்துருக்கா? வாதி இந்த பிரதிவாதிகளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் யாருடைய கையெழுத்து இருக்குது? இந்த வாதியினுடைய கையெழுத்து இருக்குது, பிரதிவாதிகளுடைய கையெழுத்து இருக்குது, சாட்சிக்குள்ள கையெழுத்து இருக்குது. இப்போ அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து போலி, அதனால் எனக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு தான் வழக்கு. வாதியினுடைய பிளைண்ட்டில் என்ன சொல்லிடுறாரு தெளிவாக, இவங்க கட்டுக்குத்தகை யாதாஸ்தை தயார் பண்ணியதால் எனக்கு பொதுமக்கள் மத்தியில் அவமானம் ஏற்பட்டிருக்கு, அவதூறு ஏற்பட்டிருக்கு, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்குறாரு. இப்போ அவதூறுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னா உண்டு. லிமிட்டேஷன் ஆக்டில் 2 வகையான அவதூறை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று எழுத்து வடிவிலான அவதூறு, இன்னொன்று வாய்மொழியிலான அவதூறு. எழுத்து வடிவிலான அவதூறு ஆர்டிகிள் 75 லிமிட்டேஷன் ஆக்ட் பேசுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த எழுத்து வடிவிலான அவதூறு எந்த தேதியில் வெளியிடப்பட்டதோ அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டுறணும். வாய்மொழி அவதூறுக்கு ஆர்டிகிள் 74, என்னைக்கு வாய்மொழி அவதூறு பேசப்பட்டதோ அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சிடணும். அப்போ மொத்தத்தில் அவதூறுக்கான லிமிட்டேஷன், அது எழுத்து வடிவிலாக இருந்தாலும் சரி, வாய்மொழியாக இருந்தாலும் சரி, லிமிட்டேஷன் 1 இயர் தான். எப்போ ஸ்டார்ட் ஆயிரும்? அந்த எழுத்து வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து அல்லது அந்த அவதூறு சொல்லப்பட்ட தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வாதியுடைய வழக்கு இந்த ஆர்டிகிள் 74 ஆர் 75 இந்த 2ல் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அடிபடுதா அப்படின்னா, வாதியோடைய வழக்குறையில் என்ன சொல்லிடுறாரு? போலி ஆவணம் தயாரிச்சிருக்கிறாங்க, அப்படி தயாரித்ததுனால எனக்கு அவதூறாயிடுச்சு, எனக்கு அவமானம் ஏற்பட்டு போச்சு, மன உளைச்சல் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வாதியினுடைய கான்செப்ட் என்ன? போலி ஆவணம் தயாரித்ததால் அவருக்கு ஒரு அவதூறு ஏற்பட்டிருக்கிறது, அதனால பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு, அதனால் எனக்கு இழப்பீடு வேணும். அப்போ வாதியுடைய வழக்கு டெஃபமேஷன் தான். இப்போ கட்டுக்குத்தகை யாதாஸ்தி எழுத்து வடிவில் இருக்குது. அப்போ இது எழுத்து வடிவ அவதூறு. அப்போ ஆர்டிகிள் 75 பிரகாரம் அந்த எழுத்து வடிவ அவதூறு எப்போது வெளியிடப்பட்டதோ அதுலேருந்து 1 வருஷத்தில் வழக்குப்படணும். இந்த வாதி ஏற்கனவே தாக்கல் செஞ்ச வழக்கு 2021 போட்டிருக்கிறாங்க. 2021 10ஆம் மாதம் இந்த பிரதிவாதிகள் எதிர் வழக்குறை தாக்கல் செஞ்சு இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தை உள்ளே போட்டாங்க. அப்போ அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து இந்த வாதிக்கு தெரிய வந்தது 2021 தெரிஞ்சு போச்சு. அப்போது இழப்பீடு கோருவதற்கான லிமிட்டேஷன் 1 இயர். அப்போது என்னைக்கு இந்த பிரதிவாதிகள் கட்டுக்குத்தகை யாதாஸ்தை உள்ளே போட்டு அந்த விவரம் அந்த வாதிக்கு தெரிய வந்ததோ அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். அப்போ 2022 வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் வாதி 2026 தான் வழக்கு போட்டிருக்காரு. அதனால் வாதியினுடைய வழக்கு முதல்ல லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிரவுண்ட். 2வது, வாதி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காரு. பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பற்றி எந்த சட்டம் பேசுதுன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பேசுது. செக்ஷன் 38 குறிப்பாக அதை பற்றி பேசுது. நீங்கள் அதே சட்டத்தில் பிரிவு 40க்கு வந்தீங்கன்னா நிரந்தர உறுத்துக்கட்டளை அல்லது செயலுறுத்துக்கட்டளை பரிகாரத்திற்கு கூடுதலாக நீங்கள் இழப்பீடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 40 சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் கூடுதலாக இழப்பீடு கேட்கும் பட்சத்தில் நீங்கள் வழக்குறையை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே வாதி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 38 பிரகாரம் இன்ஜெக்ஷன் கேட்குறாரு. ஒரு கட்டுக்குத்தகை யாதாஸ்து உள்ளே வருது. அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து போலின்னு வாதி நம்புகிறாரு. அது உண்மை இல்லை, அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்புகிறாரு. அப்போது வாதி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 40 பிரகாரம் போலி ஆவணம் தயாரிச்சிருக்கிறாங்க, அதனால் எனக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு எவ்வளவு தொகை அவர் இழப்பீடு கோருகிறாரோ அந்த தொகையை ப்ரேயரில் சேர்த்து அந்த வழக்கை அதிகார வரம்புள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றியிருக்கணும். ஆனால் இங்கே வாதி அதை செய்யலை. அதனால் வாதியுடைய வழக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 40 அடிபடுது. இது 2வது கிரவுண்டு. 3வது கிரவுண்டு, சிபிசி ஆர்டர் 2 ரூல் 2 இது என்ன சொல்லுது அப்படின்னா,
நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறீங்க, அந்த வழக்கில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து பரிகாரங்களையும் கேட்ட வேண்டும். அப்படி அனைத்து பரிகாரங்களையும் கேட்காமல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் கேட்டுவிட்டு பிற்பாடு இரண்டாவதாக நீங்கள் ஒரு பரிகாரத்தை கேட்க முடியாது, அதற்காக தனியாக வழக்கிட முடியாது அப்படின்னு சொல்லுது. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுடுறீங்க, அவர் பொசஷனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்போ நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு வழக்கு போடாமல், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கீழே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடாமல் நீங்கள் வெறுமனே பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு மட்டும் போட்டிருந்து பிற்பாடு நீங்கள் இரண்டாவதாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு கேட்ட ஒரு வழக்கை போட்டால் அந்த வழக்கு ஆர்டர் 2 ரூல் 2ல் அடிபட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கே பொருந்தும். இங்கே வாதி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை போட்டு விட்டார். வழக்கு மத்தியில் இந்த பிரதிவாதி கட்டுக்குத்தகை யாதாஸ்தை உள்ளே போட்டு இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தின் அடிப்படையில் சொத்து எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த வாதி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து பொய், எனக்கு இழப்பீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு பிளைண்ட்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். வழக்குரையின் பரிகாரத்தில் டேமேஜஸை சேர்த்துருந்துருக்கணும். சேர்த்துட்டு இவர் எவ்வளோ தொகை கேட்குறாரோ அந்த தொகைக்கு ஏற்ற நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்போ வாதிக்கு கீழமை நீதிமன்றத்திலே ஒரு வாய்ப்பு இருக்குது இழப்பீடு கேட்பதற்கான. அந்த வாய்ப்பை விட்டு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனை மட்டும் தொடர்ந்து நடத்துகிறார். அதனால் வாதியினுடைய வழக்கு ஆர்டர் 2 ரூல் 2ல் அடிபடுது. இது 3வது கிரவுண்டு. 4வது கிரவுண்டு எப்படின்னா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அவதூறு பண்ணிவிட்டார். அவதூறுக்கு லிமிட்டேஷன் நம்ம சொல்லிட்டோம். ஆர்டிகல் 75, 74 பிரகாரம் 1 இயர். இப்போ அந்த அவதூறால் உங்களுக்கு ஒரு வேலை இழப்பு ஆகிப்போச்சு, இல்லை உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனை பிரிஞ்சிட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்து அதற்காக நீங்கள் இழப்பீடு கோரினால் லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 113 பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை எப்போது ஏற்பட்டதோ அதிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள வழக்கு போடணும். இது பாகப்பிரிவினை வழக்குக்கும் சில நேரத்தில் பொருந்தும். இங்கே வாதி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை தாக்கல் செஞ்சு நடத்திட்டு இருக்கும்போது இந்த பிரதிவாதி கட்டுக்குத்தகை யாதாஸ்தை போட்டிருந்தார். அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து போலியானது அப்படின்னு அந்த டயத்திலே வாதிக்கு தெரிய வந்துருச்சு. அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தானால வாதிக்கு கெட்ட பேர் ஏற்படுது, அவதூறு ஏற்படுது, அவமதிப்பு ஏற்படுது. அதனால் அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுது. அப்படி மன உளைச்சல் ஏற்படுகிறது என்றால் அவர் என்னைக்கு அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து குறித்து தெரிஞ்சுக்கிட்டாரோ அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். 2021 கட்டுக்குத்தகை யாதாஸ்து வாதிக்கு தெரிய வந்தது. அப்போ அதுலேருந்து 3 வருஷம்னா 2024 வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் வாதி 2026 தான் இழப்பீடு கூறி வழக்கு தாக்கல் செய்கிறார். அதனால் வாதியுடைய வழக்கு ஆர்டிக்கல் 113 லிமிட்டேஷன் ஆக்டுக்கு கீழே அடிபடுது அப்படிங்கிறது 4வது கிரவுண்டு. அடுத்து இறுதியாக ஒரு கிரவுண்டு, எந்த ஒரு நபரும் 2 முறை துன்பப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குற்றத்திற்காக ஒருவர் 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது. இது கான்ஸ்டியூஷன் ஆக்டில் ஆர்டிக்கல் 20ல் சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் இங்கிலீஷில் த டாக்ட்ரைன் ஆஃப் டபுள் ஜியோபாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே இந்த வாதி ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறாரு, அதில் அந்த பிரதிவாதிகள் அப்பியர் ஆகி 6 வருஷமாக கேஸ் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வழக்கில் இழப்பீடு கூறுவதற்கான எந்த ஸ்டெப்பையும் இந்த வாதி எடுக்கலை. அதே போல் அந்த 340 பெட்டிஷனையோ அல்லது அந்த 151 பெட்டிஷனையோ எதிர்த்து மேல்முறையீடு எதுவும் செய்யப்படலை. அந்த வழக்கில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு அளிவிட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் இரண்டாவதாக தனியாக எனக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிற வாதியின் வழக்கானது டபுள் ஜியோபாடி அப்படிங்கிற கோட்பாட்டினால் அடிபடுது. அடுத்த கிரவுண்டு, கீழமை நீதிமன்றத்தில் வாதி இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காரு, கட்டுக்குத்தகை யாதாஸ்து உள்ளே போகுது. அதனால் வாதிக்கு அவமானம் ஏற்படுது, அவதூறு ஏற்படுது. வாதி டேமேஜஸ் கேட்கலை. அப்படி டேமேஜஸ் கேட்காத நிலையில் வாதி என்ன செஞ்சுருக்கணும்? தனியாக வழக்கை தாக்கல் செய்வதற்கான தனது உரிமையை ரிசர்வ் செய்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்திடமிருந்து ஒரு அனுமதியை வாங்கியிருக்க வேண்டும்.
ஏங்க இப்படி வந்து பிரதிவாதி வந்து ஒரு கட்டுக்குத்தி ஆதர்சத்தை தயார் பண்ணியிருக்காரு, இதனால் எனக்கு அவதூறு ஏற்பட்டிருக்கு, எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு, எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, அதனால் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் 2 ரூல் 3க்கு கீழே ஒரு பெர்மிஷனை வாங்கிக்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்காத நிலையில் வாதி இரண்டாவதாக இழப்பீடு கோரி தாக்கல் செஞ்சிருக்கும் வழக்கானது ஆர்டர் 2 ரூல் 3ல் அடிபடுது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அப்போது இவ்வளோ கிரவுண்டையும் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், சட்டங்கள் வந்து எவ்வளோ நுணுக்கமாக இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது. இவ்வளோ விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம மைண்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், நாம் எவ்வளவு படிக்கணும். ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு அவங்களாம் அவங்க படித்ததோடு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் வக்கீல் தொழிலில் வந்து வாழ்க்கை முழுவதும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாம் வந்து ஷார்ப்பாக இருக்க முடியும். பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்க வழக்கில் பிரதிவாதிகள் போலி ஆவணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தனியாக ஒரு இழப்பீடு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமானா நான் சொன்ன இந்த சட்ட விதிகள் பிரகாரம் முடியாது. அதற்கு ஆதரவாக தீர்ப்பும் இருக்குது. ஒருவேளை இதற்கு எதிராகவும் தீர்ப்பு இருக்கலாம். எனக்கு அது தெரியலை. நான் என்னுடைய வழக்குக்கு தேவைப்படுற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து படித்து நான் ஸ்டேட்மெண்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரவுண்டு எடுத்திருக்கிறேன். வாதினுடைய வழக்கு ஆர்டர் 2 ரூல் 2ல் அடிபடுது, ஆர்டர் 2 ரூல் 3ல் அடிபடுது, லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் 75ல் அடிபடுது, லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் 113ல் அடிபடுது, அதே போல் WGO பாடி அப்படிங்கிறதுலையும் அடிபடுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ கிரவுண்ட்ஸ் நான் எடுக்கணும்னா நான் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பேன். இப்போ நாம் தீர்ப்புக்குள்ளே போவோம். இப்போவுமே 22 நிமிஷம் ஆகிட்டு நான் அந்த தீர்ப்பை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த தீர்ப்பு போய் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அப்போது இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, நீங்கள் வழக்கு மத்தியில் உங்களுக்கு அவதூறோ அவமானமோ அல்லது மன உளைச்சலோ ஏற்பட்டால் நீங்கள் அதே வழக்கில் நீங்கள் டேமேஜஸ் கேட்டு கிளைண்ட்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி வழக்கை அந்த தொகைக்கேற்ப உள்ள ஜுரிஷனுக்கு கோர்ட்டை மாற்றிக்கிடணும். நீங்கள் இரண்டாவதாக தனியாக இழப்பீடு கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் இதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் இரண்டாவதாக தனியாக ஒரு வழக்கை இழப்பீடு கோரி தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் நீதிமன்றத்தின் முன் அனுமதியை பெற வேண்டும். ஆர்டர் 2 ரூல் 3 பிரகாரம் நீங்கள் கோர்ட் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டால் இரண்டாவதாக இழப்பீடு கோரி தனியாக வழக்கு தாக்கல் செய்துவிடலாம். அப்படி வாங்காத நிலையில் இரண்டாவதாக இழப்பீடு கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்யவே முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டை நோட் பண்ணிக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இது வந்து டெல்லி ஹைகோர்ட்டு. டேட்டு வந்து 19/11/2007. சந்தீப் பத்ரா வெர்சஸ் ஜி கேபிட்டல் சர்வீசஸ் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு. சரியா, அந்த வழக்கோட முழு விவரத்தை நான் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். வீடியோ புரியலைன்னா இன்னொரு வாட்டி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் புரியும். திருப்ப படித்து பாருங்கள். நன்றி.